தலைமை பொறுப்பேற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் பிரபாகர் ராஜா அவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து அந்த துறையிலே நடப்பதைப் போல நம்முடைய துறையிலே பணி நடக்க வேண்டுமே என்ற ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் மாசு அவர்களே, மிகச்சிறப்பாக எங்கே சென்றாலும் உரையாற்றுகிற என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற முஸ்தபா அவர்களே, தனசேகரன் அவர்களே, அரவிந்த் ரமேஷ் அவர்களே, கணபதி அவர்களே, மகேஷ்குமார் அவர்களே, இங்கே முன்னிலை ஏற்றிருக்கிற ராசா அவர்களே, கண்ணன் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, தங்கராஜன் அவர்களே, துரைராஜ் அவர்களே, முருகேசன் அவர்களே, வழக்கறிஞர் ராஜா அவர்களே, கோவிந்தராஜன் அவர்களே, ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, விநாயகமூர்த்தி அவர்களே, சங்கர் கணேஷ் அவர்களே, கிருஷ்ணகுமார் அவர்களே, பாண்டியன் அவர்களே, தியாகராஜன் அவர்களே, ரவி அவர்களே, பிரகாஷ் அவர்களே, லோக் அவர்களே, மைக்கேல் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, பாபு அவர்களே, பழனிசாமி அவர்களே, செலியன் அவர்களே, குமார் அவர்களே, சந்திரேசன் அவர்களே வைத்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்த உடனே ஈரோடு புறப்பட்டு போயிடணும்னு எண்ணம் தான் எனக்கு வந்தது. ஏன்னா இவ்வளவு பிரமாண்டமான கூட்டம் நீங்கள் நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது நாமும் நம் ஊரிலே நடத்தியாக வேண்டும் என்ற ஒரு உந்துதல் தான் எனக்கு ஏற்பட்டது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்புறம் இந்த மாதிரி கூட்டத்தில் இந்த கடைசியில் பேசுகிற மாதிரி கொடுமை வேற எதுவும் கிடையாது. எல்லாம் பேசி முடிச்சிடுறாங்க. அதுவும் நம்மை விட சிறப்பாக பேசக்கூடியவர்கள். மாசு சொல்ல வேண்டியதே இல்லை. அத்தனையும் மனதிலே சட்டமன்றத்தில் நான் கவனிப்பேன். நாங்கள் பேப்பரை பார்த்து சொல்லிட்டு இருப்போம், அவர் ஒரு நாளும் பேப்பரை பார்க்கறதே கிடையாது. அத்தனையும் வரிசையா சொல்லிட்டு இருப்பார். எப்படித்தான் முடிகிறது? இதற்காக யாரையாவது டாக்டரை வைத்திருக்கிறாரா என்று கூட எனக்கு ஒரு சந்தேகம் வரும். அவ்வளவு அருமையாக ஒவ்வொரு பணிகளையும் செய்வார்கள். அதே போல நம்முடைய அண்ணன் அவர்களும் பேசுகிற பொழுது அவர் பேசுகிற பேச்சு அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இங்கே இருக்கிற அத்தனை நண்பர்களும் நான் பல நேரங்களிலே பழகி இருக்கிறேன் என்றாலும் இது போன்ற கூட்டத்திலே வந்து கலந்து கொள்வது அநேகமாக இந்த இடத்துல இது இரண்டாவது முறை என்று கருதுகிறேன். முதலிலே அதைத்தான் இங்கே சொன்னாங்க. பட்டா பேரே அப்படி வச்சுட்டாங்க. முத்துசாமின்னு கூட சொல்ல மாட்டாங்க போல இருக்கு. பட்டா என்றே பெயர் வைத்து இங்கே அழைத்து வந்தார்கள். அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தலைவர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த பட்டா விஷயத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆக வேண்டும். இது போன்ற பிரச்சனைகள் அவருடைய கவனத்திற்கு போனது. அவர் கவனத்திற்கு போன உடனே எங்களை அழைத்தார்கள். அழைத்து இந்த பிரச்சனை மிகவும் பெரிய பிரச்சனையாக, பல லட்சம் பேர் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனால உடனே அதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடை செய்தாக வேண்டும், அதற்கான திட்டங்களை நீங்கள் வகுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர் சொன்னதைப் போல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் வருவாய்த்துறையிலேயும் பட்டா கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் இருக்கிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவருடைய தலைமையிலே ஒரு குழுவை போட்டு அந்த குழு மூலமாக இதையெல்லாம் பரிசீலித்து உடனடியாக இதற்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த வன்னியர் வீதியாக இருந்தாலும், பக்கத்தில் இருக்கிற சத்யா நகராக இருந்தாலும், இதை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே இருக்கிற மக்கள் என்ன பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லித்தான் நேரடியாக இங்கே வந்து பார்த்து அந்த நிலைமைகளை நான் போய் அவரிடத்திலே சொன்னேன். அதற்கு பின்னாலே ஒரு திட்டத்தை அவர் வகுத்து கொடுத்தார். அந்த திட்டப்படி வீட்டு வசதி வாரியம் ஏறத்தாழ
40 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே வெறும் ஒரு நோட்டீஸை கொடுத்திருக்கிறார். அதோடு சரி, அதை எடுத்து வீட்டை கட்டியிருந்தால் கூட யாருக்காவது பயன்பட்டிருக்கும். ஆனால் 40 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே ஒரு நோட்டீஸை மட்டும் கொடுத்து அவருடைய சொத்தை முடக்கிவிட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட நிலைமைகளுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு இது மாதிரியான பிரச்சனைகளை 5 வகையாக பிரித்தார்கள். அந்த 5 வகையாக பிரித்ததில் அந்த குழுவிலே முடிவெடுத்து முதல் வகை, 2வது வகை அது அவ்வளவு பிரச்சனைகள் இல்லை. எனவே அதை உடனடியாக திருப்பி கொடுப்பதற்கு, திருப்பி கொடுக்கிறதுனா பழைய ஓனரே இல்லை, அந்த நில உடைமையாளர் யாராருக்கோ ஒத்துவிட்டு போயிட்டார். அவர் எங்கே இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் வாங்கியவர்கள் மிகச் சாதாரணமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். 1000 சதுர அடி, 2000 சதுர அடி அதிலே வாங்கி வீடு கட்டி இருக்கிறார்கள், கடனை வாங்கி வீடு கட்டி இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு அந்த பட்டா கிடைக்கவில்லை. அவங்க பட்டா என்று சொன்னதிலே எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்பதை நிச்சயமாக நாங்கள் புரிந்திருக்கிறோம். அது அந்த குடும்பத்துடைய சொத்து. அதை வாங்கியவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா தெரியாது. ஆனால் அந்த குடும்பத்துடைய வாரிசுகள் அந்த சிரமங்களை இன்றைக்கு தலையிலே சுமந்து கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே அதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். முதலிலே 40 வருடத்திற்கு முன்னாலே இந்த இடங்களை எல்லாம் எதிர்காலத்திலே நாம் எடுக்கலாம் என்று வீட்டு வசதி வாரியத்திலே குறித்து வைத்திருக்கிறார்கள். அது எவ்வளவு ஏரியா தெரியுமா? 10,000 ஏக்கர். ஆனால் இதுவரை எடுக்கவில்லை. என்றைக்கு வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு அது பழைய நிலையிலே இல்லை. பல பேருக்கு அது கைமாறி சின்ன சின்ன வீடுகளாக கட்டி அங்கே இருக்கிறார்கள். எனவே அந்த 10,000 ஏக்கரையும் இனிமேல் பக்கத்திலேயே போகக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டு அதற்கு தனியாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பிவிட்டார்கள். அதற்கு பின்னாலே மீதம் இருப்பதை 5 வகையாக பிரித்தார்கள். 5 வகையிலே முதல் 2 வகை வீட்டு வசதி வாரியத்திற்காக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டீஸ் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு நின்று போய்விட்டது. ஆனால் நோட்டீஸ் கொடுத்தாலே அந்த இடத்தை அவர்கள் விற்பதோ அல்லது அதை உரிமை கொண்டாடுவதோ அவர்களுக்கு தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் இது வெளியிலே தெரியாமல் பல லட்சம் பேர் சின்ன சின்ன இடமாக வாங்கிவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு இப்பொழுது ஆபத்து வரக்கூடாது என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டு நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய தலைமையிலே ஒரு குழுவை போட்டு அதிலே ஆய்வு செய்து ஏறத்தாழ அந்த 2 கேட்டகரியில் இருக்கிற ஒரு 2500 ஏக்கரை ஒரே உத்தரவிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்பொழுது ஒரு 1800 ஏக்கரை விடுவிப்பதற்கான உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், அப்பொழுது எங்கள் ஏரியா என்ன ஆச்சு என்று நினைக்கலாம். உங்கள் பகுதி 3, 4வது கேட்டகரியிலே வருகிறது. எனவே அதற்கு தனியாக ஓய்வு பெற்ற 2 IAS அதிகாரிகளை அந்த ஆய்வுக்குழுவிலே பரிந்துரைக்காக போடப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னும் 1 மாத காலத்திலே அந்த ஆய்வை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நிச்சயமாக இங்கே இருப்பவர்கள் உங்களுடைய பாதிப்பிலே ஏறத்தாழ 30-40 ஆண்டு காலமாக நீங்கள் பட்டுக்கொண்டிருக்கிற வேதனையிலிருந்து நிச்சயமாக தலைவருடைய அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு உங்களை வெளியிலே கொண்டு வந்து அதற்கு முழு உரிமையை உங்களுக்கு கொடுக்கும் என்பதை மட்டும் உத்தரவாதமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதையெல்லாம் நான் இந்த சப்ஜெக்டை எடுத்துட்டு வரல. நான் எடுத்துட்டு வந்த சப்ஜெக்டே நம்முடைய மாசுவோட போட்டி போடுவதற்காகத்தான். எப்ப பார்த்தாலும் டெய்லி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். நாங்க என்னதான் பண்றது, அதை பேச வேண்டும் என்றுதான் நான் வந்தேன். தளபதி அவர்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் பெண்களுக்காக. இதையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்து வந்தேன். இங்கே வந்த வினாலே தான் இந்த சப்ஜெக்டை மெயின் சப்ஜெக்டா எடுத்து கொடுத்துட்டாங்க. இதை செய்து விட்டால் எனக்கு எந்த வேலையும் இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது. அதற்கு பின்னால் எனக்கு பிரச்சனையே இருக்காது. எனவே நிச்சயமாக உங்களை போன்றவருடைய முயற்சி தான் இங்கே அழைத்து வந்தார்கள். அன்றைக்கு அத்தனை பேரும் நம்முடைய கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள், அந்த தாய்மார்கள் அன்றைக்கு சொன்னதெல்லாம் கண்கலங்குகிற ஒரு சூழ்நிலை. எனவேதான் அந்த திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு அக்கறை எடுத்து செய்திருக்கிறார் என்பதை
நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல மாசு அவருடைய துறையில மக்களை தேடி ஒரு மருத்துவம் இதுவரை யாரும் யோசித்ததே கிடையாது. இங்க மாநகரத்திற்குள்ளே, சென்னை மாநகரத்திற்குள்ளே இருப்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை பெரிதாக இருக்க முடியாது. ஏனென்றால் வீட்டிற்கு பக்கத்திலே மருத்துவமனை இருக்கலாம். ஆனால் கிராமங்களிலே வந்து பாருங்கள், மலைப்பிரதேசங்களிலே வந்து பாருங்கள், அங்கே பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்து பரிசோதனைக்காக வருகிறார்கள். அவர்களுக்கு பரிசோதித்து டாக்டர்கள் மருந்து கொடுக்கிறார்கள். 2 மாதம் பொறுத்து மீண்டும் வர வேண்டும். இடையிலே பிரச்சனை என்றால் வர வேண்டும். அவர்கள் வருவது அவ்வளவு சுலபம் அல்ல. வயதானவர்களாக இருக்கிறார்கள். குடும்பத்திலே காலையிலே வேலைக்கு போய் விடுகிறார்கள். அவர்களை அழைத்து வருவதற்கு கூட யாரும் இல்லை. அவர்கள் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வர வேண்டும் என்றால் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும். மலைப்பிரதேசத்திலே நடந்து வர வேண்டும். இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள்? நீங்கள் வர வேண்டாம், உங்கள் வீட்டிற்கு மருத்துவமனையிலிருந்து வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு மருந்து எடுத்துக்கொண்டு வந்து வீட்டிலே கொடுப்பார்கள், அங்கே பரிசோதிப்பார்கள். இந்த திட்டத்தை அநேகமாக எந்த மாநிலத்திலேயும் யாரும் யோசித்திருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டிலே தளபதி அவர்களும் நம்முடைய மாசு அவர்களும் அதை யோசித்து அது மிகப்பெரிய ஒரு பெயரை நாங்கள் பார்க்கிறோம். கிராமங்களிலே அதற்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்பதையும் அவர்கள் டூவீலரை எடுத்துக்கொண்டு அந்த சகோதரிகள் ஒவ்வொரு வீடாக போய் பார்ப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவர் வந்தார், அவரோட நிகழ்ச்சிக்கு போவதற்கே பயமாக இருக்கும். அங்க பர்கூர்னு ஒரு ஊர், அது பெரிய மலைப்பிரதேசம். அங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு சரி போலாமான்னு கேட்டார். போலான்னு. எப்படின்னாக்க நடந்து பல கிலோமீட்டர். நான் ஒரே ஒரு கும்பிடு போட்டு நீங்க நடந்து நாங்க வாங்க, நாங்கள் காரில் போய் அங்கே வெயிட் பண்ணுறோன்னு சொன்னோம். அந்த மலை பிரதேசத்திலே ஏறத்தாழ 12 கிலோமீட்டர் நடந்து வந்து அடுத்த இடத்தினுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அங்கே இருந்து காரிலே வருவதோ அல்லது நடந்து வருவதோ பெரிய விஷயம் அல்ல. வருகிற பொழுது எத்தனை பேரை சந்திக்கிறார்கள், அங்கே இருக்கிற பிரச்சனைகளை நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள், அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அங்கேயே கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். அந்த மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது என்பது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். அதே போல நம்மை காக்கும் 48 என்று ஒன்று, இதையும் யோசித்து பாருங்கள். சொந்த ஊரிலே ஒரு விபத்து நடந்தால் ஒரு 10 பேர் ஓடி வந்து நிற்பார்கள், மருத்துவமனைக்கு அழைத்து போவார்கள். அவர் கையிலே பணம் இல்லை என்றாலும் உறவினர்களோ நண்பர்களோ செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாமே எங்கேயாவது ஒரு 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஊருக்கு போனால் அங்கே விபத்து ஏற்பட்டால் நம்மை பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எனவேதான் அதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். 48 மணி நேரம் அந்த நோயாளிக்கு எந்த மருத்துவமனையில் போனாலும், அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும், அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும், அவர்களிடத்திலே பணத்தை கேட்கக்கூடாது என்று ஒரு திட்டத்தை போட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களை அழைத்து கொண்டு போய் சேர்க்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு கிஃப்ட். ஏன்? முதல்லாம் ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் அவர்களை எங்காவது கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தால் யார் சேர்க்கிறார்களோ அவர்களும் அந்த வழக்கிலே சேர்க்கப்படுவார்கள். அப்படி சேர்க்கப்படுகிறார்கள் என்ற காரணத்தால் அவர்கள் பயந்து அந்த வேலையை செய்ய மாட்டார்கள், வேடிக்கை பார்த்து விட்டு ஒதுங்கி போய் விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அதற்காக ஒரு கிஃப்டை கொடுக்கிறோம், போய் செய்யுங்கள் என்று சொல்லி பல லட்சம் பேரை காப்பாற்றுகிற ஒரு திட்டமாக அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நேரடியாக அனுபவித்தவர்கள் அதை கண்டிப்பாக புரிந்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதே போல இங்கே கிண்டியிலே ஒரு ஹாஸ்பிட்டல், ஊட்டியிலே 6ஆம் தேதி ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்க இருக்கிறார்கள். இந்த கிண்டியிலே இருக்கிற ஹாஸ்பிட்டலை பார்த்தால் அது ஒரு மருத்துவமனையா அல்லது மிகப்பெரிய ஒரு ஆடம்பரமான ஒரு ஹோட்டலா என்று நினைக்கிற அளவிற்கு அவ்வளவு அழகாக கட்டி இருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. எங்கிருந்து வேண்டுமானாலும் அங்கே நோயாளிகள் வருகிறார்கள். அவ்வளவு அருமையாக அதையெல்லாம் கட்டி இன்றைக்கு இந்த மக்களுக்கு பயன்படுகிற வகையில் பல திட்டங்கள் அவருடைய துறையின் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம், ஈரோடு வந்தார். ஈரோட்டிலே இருக்கிற அந்த மருத்துவமனைக்கு
பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு கொடுத்தார்கள். ஈரோட்டிலே ஒரு மருத்துவக் கல்லூரி இருக்கிறது. அதில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு மாசு அவர்கள் வந்த பின்னாலே தான் அங்கே பல திட்டங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே அவரை பற்றி பேச வேண்டும் என்பதே எனக்கு முக்கியமாக நோக்கமாக இருந்தது. காரணம், இந்த மருத்துவத்துறையை நான் ஒரு 5 ஆண்டு காலம் நான் பார்த்திருக்கிறேன். என்ன மாதிரியான பிரச்சனைகள் தலைக்கு மேலே இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் முழுவதுமாக சீர் செய்து இன்றைக்கு இந்த அரசிற்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பெயர் வருகிற ஒரு சூழ்நிலையை நம்முடைய மாசு அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தளபதி அவர்கள் அதன் காரணத்தால் தான் அவர் மீது மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏதாவது ஒரு பணியை ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படியே பார்த்துவிட்டு மாசுவை அழைத்து அவரிடத்திலே அந்த வேலையை ஒப்படைப்பார். அந்த வேலை அவ்வளவு சுத்தமாக அவ்வளவு சிறப்பாக நடக்கும் என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கிறோம், பொறாமைப்பட்டிருக்கிறோம் என்று கூட சொல்லலாம். எனவே அந்த அளவிற்கு சிறப்பாக செய்யக்கூடியவர் இன்றைக்கு அவருடைய பகுதியிலே வந்து கலந்து கொள்வது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை, முத்தமிழர் கலைஞருடைய பெயராலே மகளிர் உரிமை தொகை ஏறத்தாழ 1,15,00,000 பேர். இந்த திட்டத்தை தளபதி அவர்கள் அறிவிக்கிற பொழுது எதிர்க்கட்சிகள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஏதாவது ஒரு 1,00,000 2,00,000 பேருக்கு கொடுத்துட்டு ஒரு விளம்பரமாக செய்துவிட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சட்டமன்றத்திலே தலைவர் சொன்னார், இல்லை, குறைந்தபட்சம் 1 கோடி பேருக்கு நான் கொடுப்பேன் என்று அன்றைக்கு சொன்னார். இன்றைக்கு 1,15,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபாய் போய் கொண்டிருக்கிறது. இதில் கொஞ்சம் பேர் விட்டு போய்விட்டது. அதைத்தான் இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். அது நம்முடைய உதயநிதி அவர்கள் சுற்றுப்பயணம் வருகிற பொழுது அவரிடத்திலே மனு கொடுத்தார்கள். அப்பொழுது சொன்னார், நிச்சயமாக தலைவரிடத்திலே சொல்லி அவர்களுக்கும் கிடைக்கிற நிலையை நான் உருவாக்குவேன் என்று சொல்லிவிட்டு வந்தார். இன்றைக்கு தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், விட்டு போன அத்தனை பேருக்கும் மீண்டும் பரிசீலித்து கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அதே போல மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பயணம், அதை பற்றி இங்கே பேசினார் மாசு அவர்கள். அத்தனை டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது முதலிலே நம்முடைய அரசு ஏற்பட்ட உடனே தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டம். அப்பொழுது அதிகாரிகள் சொல்லுகிறார்கள், டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனும் சரியா இல்லை, அரசாங்கத்துடைய நிதிநிலையும் சரியாக இல்லை, எனவே இந்த திட்டம் வந்தால் சமாளிப்பது மிக கடினம் என்று சொன்னார்கள். ஆனால் தலைவர் அவர்கள் அமைதியாக கேட்டுவிட்டு சொன்னார், இதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காகத்தான் உங்களை அழைத்திருக்கிறேன், சமாளிக்க முடியாது என்று சொல்லுவதற்காக உங்களை அழைக்கவில்லை, எனவே இதை செய்ய வேண்டும், அதற்கு என்ன ஏற்பாடோ செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் சொன்ன இந்த 2 திட்டமும் வேறு எங்கேயும் இந்தியாவிலே கிடையாது. இப்பொழுது நம்மை பார்த்துத்தான் மற்ற மாநிலங்களிலே அதை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல நிறைய தாய்மார்கள், பெண்கள் வேலைக்கு போகிறார்கள், தங்குகிற விடுதி சரியாக இல்லை, சிரமப்படுகிறார்கள். எனவே தோழியர் விடுதி என்று அமைக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக இன்றைக்கு கணிசமான தொகை ஒதுக்கி தோழியர் விதியை கட்டுவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். காலை உணவு திட்டத்தை பற்றி சொன்னார்கள். நாங்கள் ஒரு இடைத்தேர்தலுக்காக போயிருந்தோம். அந்த இடைத்தேர்தலுக்கு போன இடத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த பெண்கள் காலையில் 6 மணிக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நாங்கள் அவங்ககிட்ட அங்கே போய் நின்றுட்டு ஓட்டு கேட்டோம். அப்பொழுதுதான் தெரிந்தது இது எவ்வளவு பெரிய திட்டம். ஏன்னா அந்த குழந்தைங்க இருக்காங்க, அதற்கு பின்னால் இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதற்கு அங்கே யாரும் இல்லை. அந்த குழந்தைங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகுது, நைட்டு வச்ச பழைய சாப்பாட்டை கொடுக்குறாங்க, இல்லைன்னா அதுவும் கூட இல்லை. இன்றைக்கு இந்த காலை உணவு திட்டம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்திருக்கிறது. எனவே சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பது மட்டும் அவர் நோக்கமாக வைக்கவில்லை, அது ஊட்டச்சத்தாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர் முடிவெடுத்து தினந்தோறும் என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்றதை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் மனு போடுவதை போல 5 நாட்களுக்கும் என்ன சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்பதை மெனு போட்டு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னாலே அடுத்த வாரம் வேறு 15 நாளுக்கு பின்னாலே தான் முதல் நாள் கொடுத்த சாப்பாடு வரும். எனவே இப்படி அந்த திட்டத்தை அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால், கிராமத்தில் இருக்கிற மக்கள் வேலைக்கு போகிறார்கள், மாநகரத்திலேயும் காலையிலே வேலைக்கு போகிறார்கள். எனவே அந்த குழந்தைகளை ஒரு தாயாக தகப்பனாக இருந்து நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லித்தான்
இந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இது வேறு எந்த மாநிலத்திலேயும் கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதுவெல்லாம் ஓட்டுக்காக அவர் செய்கிறார் என்பது அல்ல. இந்த மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பது நம்முடைய கடமை என்ற வகையிலே தான் இதையெல்லாம் அவர் செய்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல சொன்னார்கள், குழந்தைகள் +2 வரை படிக்கிறார்கள். அதுவும் பெண்களை 8ஆம் வகுப்போடு நிறுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம். +2 நிறுத்துவதை பார்த்திருக்கிறோம். எப்படியாச்சும் ஒரு கல்யாணத்தை பண்ணி அனுப்பிச்சிட்டா போதும் என்பதுதான் இந்த குடும்பத்துடைய நிலை. காரணம் அவருடைய வறுமை, அவருடைய நிதி நிலைமை அவ்வளவுதான். இதையெல்லாம் யோசித்த தலைவர் அவர்கள் உயர்கல்விக்கு போனால் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். அது பின்னாடி பசங்க வந்து கேட்டாங்க, எங்களுக்கும் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. அவர்கிட்ட சாதாரணமாக வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கும் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள். அதைத்தான் இங்கே மாசு சொன்னார். கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டத்தை நடத்தி ஆண்களுக்கும் அது பொருந்தும் என்று சொல்லி இன்றைக்கு மாதம் 1000 ரூபாய் உயர்கல்விக்கு. அந்த கணக்கை எடுத்தால் ஸ்கூல்ல இருக்கிற டிராப் அவுட்ஸ் குறைந்து இருக்கிறது, இடையிலே நிற்கிற அந்த எண்ணிக்கை குறைந்து இருக்கிறது, உயர்கல்விக்கு போகிற எண்ணிக்கை கூடி இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நம்முடைய தளபதி அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல படிக்கிற மாணவ மாணவிகள் உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே கூட நூலகத்தை நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய பெயரிலே 100ஆண்டு நூலகம் இங்கே துவக்கப்பட்டது. அந்த நூலகம் எவ்வளவு பெரிய நூலகம் என்று உங்களுக்கு தெரியும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் யாரும் அந்த நூலகத்தை போய் பார்க்காமல் வெளியிலே போகவில்லை. இந்த நூலகம் யாருக்கு பயன்படுகிறது? இளைஞர்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தளபதி அவர்கள் கலைஞருடைய பெயராலே மதுரையிலே ஒரு நூலகத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய நூலகம். இந்த நூலகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 சம்பவங்கள் எனக்கு நினைவு வருகிறது. ஒன்று, எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதே தளபதி அவர்கள் ஒரு 10-12 ஆண்டு காலத்திற்கு முன்னாலே இப்படி இங்கே சால்வையெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, இது மாதிரி கொண்டு போய் நாங்கள் பார்க்கிற பொழுது சால்வை கொடுப்போம். சில பேர் பூங்கொத்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். அதற்கு பின்னாலே எங்களை அழைத்து சொன்னார்கள், ஒரு அறிக்கை கொடுத்தார்கள், தயவு செய்து இனிமேல் எனக்கு யாரும் சால்வை போட வேண்டாம், மலர்கொத்து கொடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக ஒரு சின்ன புத்தகத்தை எனக்கு கொடுங்கள், அதை நான் இந்த குழந்தைகளுக்கு நான் கொடுக்கிறேன், அது அவர்களுக்கு பயன்படும் என்று அறிவித்தார். லட்சக்கணக்கான புத்தகங்கள் அவருடைய கைக்கு வந்தது. அந்த லட்சக்கணக்கான புத்தகங்களை ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய நூலகத்திற்கும் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். நாங்களே பல ஆயிரம் நூல்களை வாங்கி கொடுவோம். எப்ப எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது, ஆளுங்கட்சியாக பின்னாலே செய்வது என்பதை பற்றி நான் சொல்லவில்லை. எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது ஒரு தலைவருக்கு இந்த உணர்வு வருகிறது என்று சொன்னால் அவர் இந்த மக்கள் மீது வைத்திருக்கிற அக்கறையை அது காட்டுகிறது என்பதைத்தான் நான் தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு சம்பவம், ஈரோட்டிலே தந்தை பெரியாருடைய சிலை, பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை, அது மிக மோசமான ஒரு இடத்திலே இருந்தது. அதற்கு பின்னாலேயே ஒரு பெரிய பார்க், அந்த பார்க் அவ்வளவு மோசமாக இருந்தது. அப்பொழுது நாம் எதிர்க்கட்சி, நான் தலைவரிடத்திலே கேட்டேன், இப்படி இருக்கிறது, எனவே அந்த 2 சிலையும் எடுத்து அந்த பார்க்குள்ளே வைக்கிறோம் என்று நான் கேட்ட பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, அதற்கு உரிய அனுமதியை வாங்கி அதற்கு பின்னாலே செய்யுங்கள். அவர் எதிர்க்கட்சி தலைவர், சரி எடுத்து வச்சிருக்கேன்னு அவர் சொல்லலை, உரிய அனுமதியை வாங்கி அதற்கு பின்னாலே செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு அடுத்து சொன்னார், ஒரு பீடம் கட்டி வைப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வருஷத்தில் 2 நாள் அங்கே போவோம், பிறந்த நாளைக்கும் நினைவு நாளுக்கும் போவோம், மற்ற நேரத்திலே அங்கே யாரும் போக மாட்டார்கள், அந்த இடம் வீடாக போகும். எனவே கீழே ஒரு அறையை கட்டி கீழே ஒரு நூலகத்தை உருவாக்கி அதற்கு மேலே நீங்கள் அந்த சிலையை வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே ஏறத்தாழ ஒரு 12 அடி அகலத்திலே ஒரு 80 அடி நீளத்திற்கு ஒரு அறையை கட்டினோம். அதை நூலகமாக அமைத்தோம். மேலே அண்ணாவுடைய சிலை, பெரியாருடைய சிலை, நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலை, அம்பேத்கருடைய சிலை, அதற்கு பின்னாலே நாம் எதிர்க்கட்சியாக இருக்கிற நேரத்திலேயே ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கே இடம் கொடுத்தோம். அங்கே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய சிலை, ஜெயலலிதாவுடைய சிலை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஒரே வரிசையில். அந்த நூலகத்திலே படித்ததிலே 12 பேர் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகிற அளவிற்கு
அவர்கள் அந்த பரீட்சையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தலைவர் சொன்ன அந்த நூலகம் அவ்வளவு பயன்பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு பின்னாலே நாங்கள் வைத்த அத்தனை சிலைகளுக்கு கீழேயும் ஈரோடு டவுன்லேயே 2 சிலை நம்முடைய கலைஞருக்கு வைத்திருக்கிறோம். 2 இடத்திலேயும் நூலகம். அதே போல வடக்கு மாவட்டத்திலே கோபிக்கு பக்கத்திலே கள்ளிப்பட்டி என்ற இடத்திலே ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் நூலகம் அமைத்திருக்கிறோம். அங்கெல்லாம் குழந்தைகள் தான் வந்து படிக்கிறார்கள். போட்டித் தேர்வு, அந்த நூலகத்திற்கு கூட பெயர் போட்டித் தேர்வு நூலகம்.